நீங்களும் இதே மாதிரி நினைக்கிறீங்களா? ஒரு நாள் யாராவது என்னை மதிப்பாங்க, என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு காத்துட்டு இருக்கீங்களா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த நாள் ஒருபோதும் வராது. யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, நீங்கள் உங்களை மதிக்கிற ஆரம்பிக்கிற வரைக்கும். மதிப்புன்னு சொல்கிறது அகங்காரம் இல்லை, அது உங்கள் மதிப்பை நீங்களே உணர்றது தான். நீங்கள் உங்களை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகமே உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறையும் கண்ணாடி பார்க்கும்போது சொல்லுங்க, இது ஒரு சாதாரண முகம் இல்லை, இது ஒரு போராளியின் முகம். கேட்கறதுக்கு காமெடியாக தான் இருக்கும், ஆனால் ரியாலிட்டி அதுதான். அதை எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட், உண்மையான உணர்வு. வாழ்க்கையில் சில நேரம் உங்கள் முயற்சி, உங்கள் தியாகம் யாருக்கும் தெரியாது. உங்களால் வீட்டில் அமைதி இருக்கும், ஆனால் யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. அதுக்கும் மேலே அவங்க என்ன வேலை செய்கிற நீ அப்படின்ட்டு கேட்டுட்டு போவாங்க. அந்த நேரம் மனசு உடைஞ்சு போகும். நான் செய்கிறதெல்லாம் ஒரு வேலை இல்லையா அப்படின்ட்டு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உங்கள் உண்மையான வேல்யூவை நீங்கள் உணரணும். நீங்கள் உங்களை குறை சொல்லாதீங்க, உங்கள் முயற்சியை பாராட்டுங்க. ஏனெனில் யாரும் உங்களை மதிக்க வைக்க முடியாது, நீங்கள் தான் முடியும். மற்றவர்கள் உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்களே உங்களை கைவிடாமல் இருக்கணும். அடுத்ததான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை எப்படி மாறும்? நீங்கள் உங்களை மதிக்கிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் நடத்தை, உங்கள் பேச்சு, உங்கள் சிந்தனை எல்லாமே மாறும். நீங்கள் உங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகமே உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு லேடி வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க, டைம் பார்க்காம காலையில் 5 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும். ஆனால் ஒரு முடிவு செய்கிறாங்க, நான் தினமும் எனக்காக ஒரு 1 hour ஒதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அவங்களுக்கு உண்டான மரியாதையை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சின்ன டெசிஷன்னால அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ அந்த பில்ட் ஆகிற அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு அவங்க காம் ஆகுறாங்க, ஒரு கிளாரிட்டி வரும். அந்த அமைதி தான் பார்த்திங்கன்னா மரியாதைக்கான ஒரு பேஸ் அப்படின்ட்டே சொல்லலாங்க. மாற்றம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சிறிய செல்ஃப் கேர் தான் ரெஸ்பெக்டின் முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுதா? ஒரு லைக் போடுங்க, அதுவே எனக்கு மோட்டிவேஷன் தான், அதுவே எனக்கு கொடுக்குற மரியாதை தான். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? டூ இட் நவ். நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் உங்கள் வாழ்க்கைக்காக நான் உங்களுக்காக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக பவுண்ட்ரிஸை அமைக்கணும். நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம பவுண்ட்ரிஸ் வைக்க மாட்டோம். பரவாயில்ல, அவங்க அதை கேட்டுட்டாங்க, அவங்களுக்காக அதை நான் செய்கிறேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். 10 minutes தானே ஆக போகுது, 20 minutes தானே ஆக போகுது, நோ அப்படிங்கிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றும் முதல் படி அப்படின்ட்டே சொல்லலாம். முதல்ல சில பேர் சொல்லுவாங்க, அட ஆட்டிடியூட் வந்துருச்சு போல். ஆனால் பின்னாடி அவங்களே சொல்லுவாங்க, அவன் வேலையில் கரெக்டாக இருக்கான், அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லைனா நம்மளை திட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்ஸ் வித் வேர் நோ பிகன்ஸ். நோ எங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல தான் உங்கள் மேலே மரியாதை வரும். அதுதான் உண்மையான மரியாதை கிடைக்கும் இடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் முடியாது அப்படின்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை வேலை வாங்கிட்டு உங்கள் மேலே ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தா டவுட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ். வாழ்க்கையில் நீங்கள் எதை முடிவு செய்தாலும் யாராவது டவுட் பண்ணுவாங்க, இது உங்களால் முடியுமா, எதுக்கு இப்போ உனக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ மனசு தளராதிங்க. ஏனென்னால் மாற்றம் மற்றவங்களோட அனுமதினால, பெர்மிஷனால் வராது. அது உங்கள் தீர்மானத்தினால வரும். அது சரி, மற்றவங்களோட பெர்மிஷன் வேணுமே, எனக்கு காசு இருந்தால் தானே நான் இது செய்ய முடியும் அப்படின்ட்டு. அது ஓகே. ஆனால் அதுக்கான பேஸ்மெண்ட் என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு வரைமுறை நீங்கள் எழுதி வைப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம யாருக்கும் பெர்மிஷன் தேவை அப்படிங்கிறது கிடையாது. அதெல்லாம் உங்கள் டெசிஷனால் நீங்கள் எழுதுறது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் நிறைய இருக்குது. அதை உங்களை நம்பி ஒரு சிறிய முடிவு எடுத்தாலும் அது உங்கள் மரியாதையை உயர்த்தும் அப்படின்ட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீட்டில் ஒரு பெண் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அது உன்னால் முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தைரியமாக ஆரம்பித்து 1 வருடத்தில் அதே யாரெல்லாம் அவங்களை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவர்கள் நம்பாத நேரத்தில் நீங்கள் உங்களை நம்பணும். அப்போ தான் உங்களால் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அடுத்தது, இதெல்லாம் சரி, இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தானே கேட்குறீங்க. ப்ராக்டிக்கல் ஹேபிட்ஸ். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் பண்ணணும்னா சில சிம்பிள் பழக்கங்கள். அதிகமாக விளக்கம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு முடிவிற்கும் ஜஸ்டிஃபிகேஷன் அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லார்கிட்டையும் இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நோ நீட் டு எக்ஸ்பிளைன் டு எனி ஒன். நான் இதை செஞ்சேன், இதுதான் போதும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சிம்பிளாக எப்படி சொல்லணுமோ அந்த சிம்பிள் ஃபார்மேட்டில் சொல்லிட்டு வந்தால் போதும். அதிகமாக எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதீங்க. வரம்பு வைங்க. இப்போ பிஸி, பின்னாடி பேசலாம், இந்த டைம் எனக்கான டைம், இந்த டைமில் நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சொல்ல கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், பட் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் டைமில் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு, உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம்.
காலையில் கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள், நான் நன்றாக செய்கிறேன், நான் வந்து கேப்பபிளாக செய்வேன் இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே டெய்லியும் அப்ரிஷியேட் பண்ணணும். அவமதிக்கும் நகைச்சுவைக்கு சிரிக்காதீங்க. 4 பேர் எதிர்க்க உங்களை பார்த்து வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஜோக்கு அப்படி அவங்கள வந்து ஒரு மையப்புள்ளியாக வச்சுட்டு வந்து உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிரிப்பு வரும், நம்ம ஆளுங்க தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 4 பேர் நடக்கிறது தான் நாளைக்கு 40 பேர் நடக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து சிரிக்காதீங்க. சிரிக்காமல் நீங்கள் அமைதியாக இருந்தாங்களே அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து ரிப்பீட்டடாக நடக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? புதியதாக கற்றுக்கோங்க. ஒரு ஸ்கில், ஒரு ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் லிமிட் வந்து ஒரு ஏஜுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. எந்த வயசில் வேணாலும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லியுமே வந்து ஒரு ஹேபிட்டு சின்னதாக நான் இதை வந்து இன்றைக்கி படித்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அதுவே உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு போனஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? நாளைக்கு எல்லாம் சரியாகுங்கிற நம்பிக்கையோடு உறங்குங்க. அந்த பீஸ் தான் ரியல் ஸ்ட்ரென்த்தாகவே மாறும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மரியாதை யாரிடமிருந்து கேட்டு கிடைக்காது. அது உங்கள் நடத்த, மனநிலை, வாழும் விதத்துலேருந்து தான் வரும். நீங்கள் குறை சொல்கிறத நிறுத்திட்டு முன்னே போக ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் உங்களோட மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கேட்பாங்க, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க? அப்போ சொல்லுங்கள், நான் வந்து என்னை செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். மாற்றம் என்றால் வெளி உலகம் மாறுவதல்ல, நீங்கள் உங்களை பற்றிய நினைக்கிற விதம் தான் மாறுறது. அடுத்தது இதுதான் ரொம்ப வந்து ஃபைனல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெசல்யூஷன் தானே, எடுத்துருவோம், ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வாக்குறுதி எடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் யாராவது மதிக்கணும்னு காத்திருக்க மாட்டேன், நான் என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கான சமம்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க நடத்துகிற விதங்கிறது உங்களை நீங்கள் எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் வந்தாலே அதுதான் நம்மளோட வெற்றி. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்த நாள் தான் உங்கள் வாழ்க்கையின் புதிய பக்கம் திரும்பும் நாள். Thanks for watching.